தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாமா? கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. தேவ பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் நெருக்கத்தில் இருக்கீங்களா? யார் என்னுடைய வார்த்தைகளை கேட்பா? யார் என்னுடைய வேண்டுதலை கேட்பா? என் கஷ்டங்களை யார் அறிவா? என் கஷ்டங்களை அறிந்து யார் எனக்கு பலத்தை கொடுப்பா? என் தேவைகளை யார் சந்திப்பா என்று எண்ணத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறார், கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு அருளி செய்கிறாராம். தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் மனிதர்களை நம்பி, மனிதர்கள் சொல்லுகிறதை நம்பி நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளே, அதனாலதான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை, மன நிம்மதி இல்லை. மன விருப்பங்களை மனுஷன்கள் அல்ல, தேவன் மாத்திரமே நிறைவேற்ற முடியும். தேவ பிள்ளைகளே, நாம் மன விருப்பங்களை தேவனிடத்திலே சொல்லுவோம். தேவன் நாம் மன விருப்பங்களை கேட்டு நம் மன விருப்பங்களை அவர் கேட்டு நமக்கு அதை தந்தருளுவா. தேவ பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதத்தை, நம் மன விருப்பத்தின் ஆசீர்வாதத்தை தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்கள். தேவன் தாமே அதை நிச்சயமாக நாம் வாழ்விலே கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.